cover your fan. Hi friends, welcome to our channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட சேர்ந்து மொக்க போட போறேன். Hi friends, welcome to our channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு traveling vlog ஈரோடு கிளம்பிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா vlog தான். ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா இருந்ததுன்னா உங்களுக்கு காட்றேன். நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம்னு இருக்கேன் இன்னைக்கு தீபாவளிக்கு. ஹஸ்பண்டுக்கு ஒரு 20000 சத்தியமா காசு இல்ல. ஹஸ்பண்ட் காசே இல்லையாமா. ஓரளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் பர்ச்சேஸ் பண்ணலான் இருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு ஷாப்பிங் ஹால் ஒன்று வந்து தனி வீடியோவாக போடுறேன். அது இல்லாத இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறையா அத்தை ஆமாம் எப்போ பாரு ஏதாவது வீடியோ எடுத்தால் யாராவது டிஸ்டர்பன்ஸுங்க. அப்புறம் நம்மளை பார்த்து கேவலமாக சிரிக்கிறது, நம்ம ஏதோ வந்து மொக்க போடுற மாதிரி. யூடியூபர் ஒவ்வொருத்தரும் வந்து எப்படி மேலே வர்றாங்க அப்படின்னு இப்போ நினைக்கும் போது தான் எனக்கு அப்படியே தலையே சுற்றுது. எத்தனை பேர் அவங்கள பார்த்து கேவலமாக சிரித்து அதுக்கப்புறமா வந்து சப்ஸ்கிரைப் ஆகி அதுக்கப்புறமா வந்து மேலே வரதெல்லாம் உண்மையிலுமே பெரிய விஷயம். என் ஹஸ்பண்டே என்னை பார்த்து அப்பப்போ சிரிப்பாங்க. இட்ஸ் ஓகே, அதெல்லாம் இருந்துட்டு போகுது. நம்ம ஒன்றில் வந்து இறங்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து செஞ்சிடணும். ஸோ வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக விலாகு. இன்றைக்கி தான் தைரியமாக வந்துட்டு வெளியே வந்து வீடியோ எடுக்க போகிறேன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஃபேஸ் காட்டி வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி வந்து முக்கியமாக வந்துட்டு ஒரு மீன் பண்ணைக்கு போக போகிறோம். அதை வந்து ரொம்ப நாளாக போகலான்னு இந்த வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இத்தனை நாளாக போகாமல் இருந்தேன். ஸோ என் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே வந்துட்டு அவங்களையும் முக்கியமாக இன்டர்வியூ எடுக்க முடிஞ்சதுன்னா எடுத்து அங்கே என்னென்ன எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதையெல்லாம் அவங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது அதுக்குள்ளே வீடியோ கட் ஆகிடுச்சுங்க தெரியாமல். 14500 பத்தாது. அண்ட் தென் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு வரும். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணிங்கன்னா தான் என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, நானும் கொஞ்சம் மேலே வருவேன். அதுக்காக கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். உண்மையிலுமே பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப உங்களுக்கு டைம் எடுக்காது, எனக்காக நீங்கள் செய்கிற ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் தென் என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சொல்கிறது, என்னோடய ஃபால்ட், நான் இப்படி ஒழுங்காக வீடியோ எடுக்கிறேன்னா எந்த மாதிரி ப்ராப்ளமாக இருந்தாலும் தப்புக்களையும் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் வந்து திருத்திக்க முடியும். கண்டிப்பாக வந்து யூடியூப் வந்து நாங்கள் லாஸ்ட் ஃபைனல் வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸாவது கண்டினியூ பண்ணுவேன். கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்க முடியல, அது மட்டும் கொஞ்சம் நான் சரி பண்ணிக்கிறேன். அதனால் வந்து உங்களோட கமெண்ட் கண்டிப்பாக எனக்கு ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப இது வரைக்கும் நான் போட்ட வீடியோலேயே இதுதான் வந்து ரொம்ப சூப்பர்வான வீடியோவாக இருக்கும். நல்ல கண்டென்ட் கொடுப்பேன் இந்த வீடியோவில். கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வீடியோ கண்டினியூ பண்ணலாம், வாங்க போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சேட்டையை வந்து நான் கொண்டு போய் எங்கள் அம்மா வீட்டில் விட்டு போகிறேன். பாருங்கள், சறுக்கு மரம் விளையாண்டுட்டுருக்குது. கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான். வாடா கிளம்பிடலாம் அப்படின்னா குளிக்கிற கூப்பிட்டு வரமாட்டேன்ட்டுச்சு. எங்கள் அத்தை கூட பாருங்க கையாட்டி இப்படி விளையாடுது பாருங்களேன். ஸோ க்யூட்டுங்க. அதாவது அவனை வந்து கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போக மனசே வரல. விளையாடுறத அதை பார்க்க அதை வீடியோ எடுக்க அது ஒரு இருக்கிற சந்தோஷமே வேறங்க. இதுக்காக எதை வேணாலும் நம்ம வந்து விட்டு கொடுக்கலாம். அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, க்யூட்டான அழகி. ஒரு வழியா பாத்தீங்கன்னா 1 மணிக்கு கார் எடுத்திருக்கோம். எத்தனை மணிக்கு இன்னைக்கு முடிப்போம்? இருங்க என் தங்கச்சி ஃபேஸை காட்டுறேன். ஹாய் ஹாய் ஹாய். ஐயோ பரவாயில்ல, ஹாய் சொல்லிட்டான். ஆமா, இவ்வளோ நாள் மூஞ்சி கட்டக்கூடாதுன்னா இன்னைக்கு ஹாய் சொல்லிட்டான். ஹாய், சாரி, ஹாய். ஓகே, ஒரு வழியா கிளம்பியாச்சு. கார் வந்து ஓசி கார். ஆமா, ஓசி கார் எடுத்துட்டு எங்க கார் இல்ல. ஆமா, எங்களோட லட்சுமி வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம வீட்டுல இருக்கா. அவளுக்கு வந்து கொஞ்சம் செலவு ஜாஸ்தி ஆகுன்றதுனால நாங்க அப்படியே நிறுத்தி வச்சிருக்கோம். பண்ணுவோம், பொறுமையா பண்ணுவோம். பண்ணிட்டு அப்புறமா எங்களோட காரை வந்து நான் விளாக்ல ஆட் பண்றேன். அந்த அளவுக்கு பில்டப் இல்லை. ஓகே, இது வந்து ஷிஃப்ட். என்ன மாடல்னா? தீபக்
ஏதோ கார் அவ்வளோதான், அதுக்குள்ள எதுவும் தெரியாது. ஏறியாச்சு, கிளம்பியாச்சு. டிரைவ் பண்ணுறாங்க, நானும் டிரைவ் பண்ணுவேன். அதையும் இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். எந்த அளவுக்கு ரணகலமாக இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஃபேஸ் ரொம்ப ஆயிலியாக இருக்கு கார்த்தி. பவுடர் கொண்டு வராம வேறு வந்துட்டேன். இல்லை ஃபேஸே கொஞ்சம் மாறிடுச்சா? மாறிடுச்சுன்னா நல்ல ஷைனிங்காக தான் வேற மாதிரி ஷைனிங்காக இருக்குது. ஆனால் அந்த ஒரு பிளாக் ஆயிடுச்சு. தப்பு, நீ ஒழுங்கா டெய்லி ஒரு 4-5 டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். வாட்டை சுற்றிட்டே. நல்ல ஒரு டிப் எங்க ஆர்த்தி தர கேட்டுக்குங்க. நல்லா வந்து டெய்லியும் வந்து 4-5 டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா என் ஆர்த்தி ஃபேஸ் மாதிரி பல 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 பலன்னு இருக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணாம அப்படியே தலையை அள்ளி முடிஞ்சிட்டு வீட்டுக்குள்ள சுத்தி தெரிஞ்சீங்கன்னா அப்புறம் என் ஃபேஸ் மாதிரி தான் இருக்குமாமாங்க. பட் வந்து பாருங்க, எதுவும் போடாதனால ஒரு பிம்பிள் கூட இல்ல. அவளோட ஃபேஸ் தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, ஆனா கிட்ட பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரணகலமா இருக்கு. அதான் ஓகேவா? ஓகே. ஆமா, பேபி கேக் வேணுமாமா. ஒரு 5. இது என்னங்க, இதுலயே மீன் வளர்க்குறாங்களாங்க? இது ஒரு மீன் வளர்க்குற பண்ணை ஆர்த்தி. அதுதான் வந்து நம்ம என்னன்னு கேட்கறக்காக உள்ள வந்து இருக்கிறோம். மச்ச நிறைய நாள் இல்ல முதல்ல போனதே இல்லை. அங்க ஒரு சூப்பரா இருக்குது பாட்டு. ஐயோ, யூடியூப்ல பாட்டு போடக்கூடாதுங்க. சவுண்ட் அப்புறம் நான் பேசுறது கேட்கணும்ல. செம்மையா இருக்குல்ல பிளேஸ். அங்க போய் ஏறினு விழுந்துட்டீங்கன்னா வலிக்கிட்டு. இது ஒரு மீன் வளர்த்துற பண்ணைங்க. புதுப்பையில இந்த மாதிரி ஒரு பிளேஸா? வேற யாராவது வேற ஒரு குரூப் போய் அங்க ஆடிட்டு வந்ததா? அவனுக்கு எடுத்து ஸ்டேட்டஸ் இன்ஸ்டால போட்டுருக்கான். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஹாய் சொல்றேன். இங்க பாருங்க அழகா செமையா பறந்து போகுது. அது என்னடி? மீன் பண்ணைக்கு தாங்க வந்தோம். ஆனால் பயங்கரமான சூப்பர்வான ஒரு வியூ, செம்மையா இருக்கு. இது வாய்க்கால்ல இருந்து வர்ற தண்ணியாமா. பார்க்கவே பயங்கர பயமா வேற இருக்கு. அந்த அளவுக்கு நிறைய வாட்டர். குளம் மாதிரி கட்டி நிறுத்தி விட்டுருக்காங்க. இது ஒரு பிரைவேட் தான், ஸ்ரீ சூர்யா ஃபிஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி ஆழம் ரொம்ப அதிகமா தம்பி? அங்கதான் ஆள் அதிகமா, இங்க கம்மியா? இதுல மீன் இருக்கா? இதுலயும் மீன் இருக்கா? இதுல எல்லாத்துலயும் மீன் இருக்கா? எங்களுக்கு பிடிச்சி தரனா எதுல பிடிச்சி தருவீங்க? அதான் எதுல பிடிச்சி தருவீங்க? இதுல பிடிச்சி தருவீங்களா? அப்படியா, சரி 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 போ. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மீன் பண்ண. அந்த பையன் பாருங்கள் இதில் எவ்வளோ ஒரு தைரியமாக குளிச்சுட்ருக்கான். உண்மையிலுமே எனக்கு இங்கே நிற்கிறக்கே அள்ளு விடுது. அவ்வளோ ஒரு அந்த ஒரு தண்ணியோட ஆழம் வந்து இந்த இடத்துல கம்மின்னு சொல்கிறான். நடுவில் அங்கே உள்ளதான் ஜாஸ்தியாக இருக்கான். இந்த விழுகிறது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே. ஒரு நல்ல சுற்றியும் பச்சை பசையல்னுங்க. அந்த தண்ணி நிற்கிறதுனாலே என்னவோ தெரில, சுற்றியும் இப்படி க்ரீனிஷாக இருக்குது. ரொம்பவே ஆழம் இருக்கும்னு நினைக்கிறேன் நடுவில். இதுக்கு நான் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வாய்க்கால் வந்து பட்டா நிலத்தில் இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது ஒரு குளம் மாதிரி அந்த இடத்துல அமைச்சிட்டு அந்த குளத்துல தண்ணி விழுந்து அந்த தண்ணி மறுபடியும் திரும்ப போய் வாய்க்காலே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நிறைய செலவு பண்ணியிருக்காங்க இதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாம் சூப்பராக வந்தது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ஃபோட்டோஸ் எல்லாமே. ஒரு நேச்சுரலாக இந்த மாதிரி ஒரு பிளேஸில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் நாங்கள் இன்றைக்கி காலையில் நினைக்கவே இல்லை. உண்மையிலுமே சூப்பரான ஒரு வியூ. இதெல்லாம் தான் நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ். உண்மையிலுமே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது என்னென்னா, இந்த இடத்துல தாங்க ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல எங்கேயோ வாய்க்கால் இருக்குது. அந்த வாய்க்கால் வந்து அப்படியே இதுக்குள்ளே இந்த குளத்துக்குள்ளே வர மாதிரி ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த குளத்துல வந்துட்டு இந்த குளம் ஃபுல்லாக மீனமாங்க. அப்புறம் அந்த விழுகிற இடத்துல எல்லாத்துலேயுமே மீன் இருந்ததுங்க. என்னால் வந்து கேமராவில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஆனால் வந்துட்டு நாங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சுது நிறைய மீன் இருந்தது. இந்த இடத்துல விழுகிறது தாங்க அவ்வளோ ஒரு அழகே. பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க, அவ்வளோ ஒரு அழகு.
அப்படியே போய் இதில் போய் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கட்டி விட்டுருக்காங்க இல்லையா, இருங்க, இந்த இடத்துல கட்டி விட்டுருக்காங்க இல்லையா, இது வழியாக இது ஒரு பாலங்க. இதை தாண்டி அந்த சைடு வந்து தண்ணி தான் நிற்குது. அது ஃபுல்லாக நான் வரும்போது வீடியோ எடுத்தேன் இல்லையா, அதுதான் அந்த வியூ. அது ஃபுல்லாகவே மீன் தாங்க, எல்லாமே மீன் வளர்த்துறாங்க. அந்த லாஸ்ட்டில் வலை வச்சு பிளாக் பண்ணுறாங்க, மீன் வெளியே போகிறதுக்கு இல்லாமல். அந்த பிளாக்கில் மீன் எல்லாமே நின்றுது. சில டைம் தண்ணி அதிகமாக வந்தால் அதையும் தாண்டி வெளியே போயிடுது அப்படின்னு சொன்னாங்க அங்கே வேலை செய்கிறவங்க. நான் அங்கே வேலை செய்கிறவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு தாங்க வீடியோ எடுத்தேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கலர் ஃபிஷ்ஷு, இதுவும் சேலுக்கு வச்சுருந்தாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இங்கே சில பாட்டும் வச்சுருந்தாங்க. இது வந்து கப்பீஸு அதிகமாக இல்லை, கோல்ட் ஃபிஷ் அண்டு கப்பீஸ் மட்டும்தான் இருந்தது. அதிலே சிறுசு பெருசு அந்த மாதிரி தான் இருந்தது. பெருசாக இந்த மாதிரி இந்த தொட்டிக்கெல்லாம் பெருசாக மெயின்டெனன்ஸ் இல்லை, கொஞ்சம் க்ளீனாக, ரொம்ப க்ளீனாக இல்லை. நான் நார்மலாக அதுக்கு மேலே மெயின்டைன் பண்ண முடியாதுங்க. இங்கே வந்துட்டு அவ்வளோதாங்க. இதுக்கு அடுத்து நான் மங்கை நைட்டிஸ் போக போகிறேன். மங்கை நைட்டிஸில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் இன்றைக்கி. அங்கே வந்து மினிமமே 50 பீசஸ் கொடுப்பேன் லாஸ்ட் டைம் சொன்னாங்க. நான் திரும்ப வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். உண்மையிலுமே ஒரு சூப்பர்வான ஹவுஸ் ஒய்ஃப்கான பிஸ்னஸ் ஐடியா. அதுக்காக தான் நான் முக்கியமாக பர்ச்சேஸ் பண்ணது அண்ட் என்னோடய பர்சனல் யூஸ்க்காகவும். அதனோட வீடியோ இன்னொரு 2 வீடியோ கழித்து நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஒரு சூப்பர் பிஸ்னஸ் ஐடியா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 o'clock கார் எடுத்து 4 o'clock ஆச்சு, இன்னும் துணி கடைக்கு போகல. 10 o'clock உள்ளே போயிடுமா தெரில. இன்ன வரைக்கும் மீன் பண்ணைக்கு போனோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மங்கை நைட்டிஸ் போயிட்டு பெட்டிகோட்ஸ் அண்ட் நைட்டிஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு பாக்ஸ் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை வீட்டில் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான். எங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு இது கரெக்டாக சேல் ஆயிரும்னு நினைக்கிறேன். 11,300 வந்தது. இனிமேல் தான் கடைக்கு போகணும். நேரு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கிட்ஸ் ஷாப் தான் போக போகிறோம். மொட்டுக்கண்ணுக்கு ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு தான் அப்புறம் எல்லாத்துக்குமே. ஓகே, வாங்க போகலாம். ஆர்த்திக்கு 40,000 ஒரு கார் கொடுத்தா இந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருவாளாம். போதுமா திருப்தியா? ஒன் டே எனக்கெல்லாம் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து வீட்டுக்காரர் கண்டிப்பா வரணும். காளான் பப்ஸ், காஃபி என்னங்க, மசால் பூரி. எங்க அக்கா சாப்பிடுற அழகா பாருங்கள் பாருங்கள் பாருங்கள். பயந்துராதீங்க, அவ கொஞ்சம் வாய் கொஞ்சம் ரொம்ப பெருசா இருக்கும். அங்க பாருங்க, அங்க பாருங்க. அப்படி ஒரு சூடு. ஐயோ, அவன் நினைச்சிட்டாங்க இது வந்து கூலா இருக்கும் அப்படின்னு. கொதிக்குது. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் காளான் சில்லி. அட இருங்கப்பா, 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஏன் ரொம்ப அவசரப்படுறீங்க? டேஸ்ட் செம்ம டேஸ்ட்டுங்க. வெள்ளை கோயிலில் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இது வந்து கொஞ்சம் சால்ட் அதிகம். தம்பி மாற்றிட்டு கொடுக்குறேன்னு சொன்னால் இட்ஸ் ஓகே, வேண்டாம் வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருக்கோம். ரெண்டுமே செம்ம டேஸ்ட்டு. கடை பேர் என்னங்க? கலாமந்தி. கலாமந்திருக்கு ஆப்போசிட் ஈரோடு. எப்போவுமே இங்கே தான் வருவோம். சூப்பர் டேஸ்ட் எல்லாமே. சாப்பிட்டோன்னே பார்த்தீங்கன்னா மங்கை நைட்டிஸில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதான் திரும்ப ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பர்ச்சேஸ்க்கு கிளம்பிட்டோம். அப்புறம் பர்ச்சேசிங் அப்போ வீடியோ எடுக்கலிங்க. அப்படி எடுத்துருந்தேன்னா அடுத்த நாள் நைட் வரைக்கும் அங்கேயே இருக்க வேண்டியதான். ஸோ வந்துட்டு ஃபோட்டோஸ் அண்ட் இமேஜஸ் மட்டும் நான் இதோட இன்க்ளூட் பண்ணுறேன். சூப்பராக இருந்தது எல்லாமே. சென்னை சில்க்ஸ் அண்ட் சாகர் மட்டும்தான் போனோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி ஜீன் ட்ரை பண்ணால் நான் எடுக்கல. அண்ட் ஃபைனலி இந்த மாதிரி டாப்ஸில் இந்த டாப் எடுத்தால், இந்த டாப் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பர்ச்சேசிங்கில் பிடிச்ச ஒரு சூப்பரான பீஸு. அதுக்கப்புறம் நைட் டின்னர் ஹோட்டல்லேயே முடிச்சுக்கிட்டோம். அதனோட அட்டுலைங்களையும் பார்க்கலாம் வாங்க. குட் நைட், எல்லாம் போய் தூங்குங்க. நான் வந்து தூங்கணும் இந்த வீடியோவா. நான் குட் நைட்டு தான் போடுவேன். எப்படி இருந்துச்சு சொல்லுங்க இன்னைக்கு? அருமையா இருந்துச்சு. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தலைவலியே இல்லை. லேடிஸ் கூட மட்டும் ஷாப்பிங் போயிடுறாங்க, அது துணி கடைக்கு முக்கியமா போயிடாது. அப்புறம் அட்வைஸ் சொல்றாங்க கேளுங்க. எந்த விதமான டென்ஷனா கூட முக்கியமா ரோசம் இல்லாம இருக்கணும். என்னங்க உங்களை ஏதாவது அவமானப்படுத்தணுவாங்க?
எந்த யூடியூப் சேனல்ல இப்படி எல்லாம் ஃப்ரீயா அப்படியே ரோசம் இல்லாம இருக்கணும்ன்றீங்க? அது நடந்தது. எது நடந்தது? பொறுமை வேணும். அப்படி சொல்லுங்க. இதுதான்ன்ற பொறுமை வேணும். ரோசம் இருக்கக்கூடாது. ரோசத்துக்கு இதுக்கு என்ன நடக்குது? அது எடுப்பாங்க, இது வைப்பாங்க, அதெல்லாம் கல்ல பார்த்துட்டு சலிச்சுட்டு இருக்கணும். களைச்சு போடுற பார்த்தா அந்த மடிச்சேக்கிற அந்த லேடிஸ் எல்லாம் ஸ்டாஃப்லாம் பார்த்தா பாவமா இருக்கு. ஆர்த்தி நீ சொல்லு. எனக்கு ஆர்த்திக்கு ஒரு ட்ரெஸ் செம்ம ட்ரெஸ்ஸுங்க, நான் தான் செலக்ட் பண்ணேன். நாளைக்கு காட்டுறேன் அந்த ட்ரெஸ்ஸு. அக்கா அது நல்லாவே இல்லை அப்படின்னா, அப்புறம் வச்சு பார்த்துட்டு அக்கா சூப்பரா இருக்குதுக்கா அப்படிங்கிறா. எனக்கு தெரியாம அது மாட்டிட்டேன். இப்ப பாருங்க, இப்படி வீடியோ எடுத்து என்னை நாளைக்கு போஸ்ட் பண்ணுவா. ஆமா, இன்னைக்கு தான் சிக்குனாங்க இவங்க 2 பேரும். ஒரு வழியாக பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து அமுதம் பஞ்சாபி வந்திருக்கும். பெருசாக ஒன்றும் ஆர்டர் பண்ணல, ஏன்னா வந்து பட்ஜெட் ஃபுல் காலி. எவ்வளோ செலவுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சொல்ல வேண்டாங்கிறாங்க. சொல்லுவேன், இந்த வீடியோ பார்க்குறவங்களும் உங்கள் ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு நாளைக்கு வந்து பர்ச்சேஸுக்கு போங்க, தப்பே இல்லை. ஒரு 10,000 கிட்ட செலவாயிடுச்சு. அது இல்லாத வந்து சேலுக்காக ஒரு 10,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். மொத்தமாக ஒரு 20,000. அதில் 10,000 தான் பர்சனல். அதுவும் இல்லாமல் சிலருக்கு ஒருத்தவங்க மட்டும் சுடிதார் சொல்லிவிட்டாங்க. அந்த மாதிரி சிலது எடுத்திருக்கேங்க, அவ்வளோதான். ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். நாளைக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஃபுல்ஃபில்டாக ரொம்ப விலை ஜாஸ்தியாக பர்ச்சேஸ் பண்ணலாம். கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக தான் செலவாகுதுங்க. விலைவாசி ரொம்ப ஏறிட்டு போகுது. எங்கள் அம்மாவோட ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். இந்த vlog நான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸஸை காட்டினதோட நான் முடிச்சுக்கிறேன். இப்போ நாங்கள் சாப்பிட்றது என்னன்றதை பார்க்கலாம். எடுங்க, நாய்க்கு வீசுற மாதிரி கீழே மட்டும் விழுந்துன்னு தொடமாண்டேன். செம்ம சூடு, அப்படியே குளிருக்கு. அதுக்கு அடாடாடாடாடா. குழம்பெங்கிங்க வெறும் பரோட்டா கொடுக்குறீங்க. தள்ளு அத்திமா, மழை வருது. ஓகே, பரோட்டா குழம்பு, ஒரே ஒரு ஃப்ரைட் ரைஸ், ஒரே ஒரு ஃப்ரைட் ரைஸ், ஒரே ஒரு ஆம்லெட், ஒரே ஒரு சப்பாத்தி அண்ட் ஒரு காலிஃப்ளவர் மஞ்சூரியன். போக போகுது சும்மா. எப்படி இருக்குது ஆர்த்தி? செம்ம டேஸ்டாமா அல்லுது. அது இந்த மலைக்கு இந்த மஞ்சூரியனுக்கு அடிச்சுக்கிறதுக்கு அடாடாடாடாடா அப்படியே ஆவி போகுது, செம்மையா போகுது. என்னடா சிம்பிள் ஆர்டர்னு இவ்வளோன்னு நினைக்காதீங்க. மழையின் காரணத்தால் மனம் கேட்காம கொஞ்சம் ஓவராக போயிட்டு, ஆனால் வந்து எல்லாமே ஷேரிங் தாங்க. கரெக்டாக தான் இருந்தது, ரொம்பவெல்லாம் ஓவர் இல்லை. காலிஃப்ளவர் மஞ்சூரியன் வந்துட்டு கடைசியாக ஒரு டெம்டிங் ஆகி முடியாமல் சூடாக வேணுன்றக்காக ஆர்டர் பண்ணது. அண்ட் தென் உண்மையிலே ஃபென்டாஸ்டிக்கான ஃபுட் அண்ட் சர்வீஸ், சான்ஸே இல்லைங்க. ஈரோடு டு வெள்ளகோயில் ரோட்டில், வெள்ளகோயில் ரோட் திரும்பின உடனே கொஞ்சம் தூரம் வந்தால் லெஃப்ட் சைடு இருக்குது. அப்படி ஒரு டேஸ்ட்டு. ஒன்லி 260 rupees பில் வித் 4 பரோட்டா பார்சலோட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நாளைக்கும் கண்டினியூ ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.